இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கொலகுபுபாருவில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றிருந்தாலும் இளம் வாக்காளர்களின் தேர்வாக பரிகத்தான் நேஷனல் கூட்டணியே இருந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சொக்தாவின் வெற்றிக்கு 41 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்களே காரணம் என இன்ஸ்டிடியூட் அருள் எசான் ஆய்வு நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சி நிர்வாகி கைருல் அரிஃபின் முகமது முனீர் தெரிவித்துள்ளார். அந்த வயது வரம்பை சேர்ந்தவர்கள் மடானி அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ள வேளையில் 40 வயதுக்கும் குறைவானவர்களின் முதன்மை தேர்வாக பரிகத்தான் நேஷனல் கூட்டணியே இருந்துள்ளது தேர்தலுக்கு பிந்தைய ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார். கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் அதிகமான இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க வராததால் அவர்களின் வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. வாக்களித்துள்ள 18 முதல் 24 வயதுக்கு உட்பட்ட இளம் வாக்காளர்களில் 63 விழுக்காட்டினர் பரிகத்தான் நேஷனலை ஆதரித்துள்ளனர். ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலின் போது இளம் வாக்காளர்களில் 76.9 விழுக்காட்டினர் வாக்களித்திருந்த நிலையில் இடைத்தேர்தலில் அந்த விழுக்காடு 61.5 குறைந்துள்ளது. அது தவிர தகுதி பெற்றும் சுமார் 38.5 விழுக்காடு வாக்காளர்கள் வாக்களிக்க முன்வரவில்லை. வாக்காளர்களில் ஆக அதிகமாக மலாய் மற்றும் சீன சமூகத்தை சேர்ந்தவர்கள் முறையே 63 விழுக்காடு வரையில் வாக்களித்துள்ளனர். இந்திய சமூகத்தை பொறுத்தமட்டில் 57 விழுக்காட்டினர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். அதிகமான வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முன்வராததால் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என கைருல் அரிஃபின் வலியுறுத்தினார். நடந்து முடிந்த கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சொக்தாவ் 3869 பெரும்பான்மை வாக்குகளில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஃபாரஸ்ட் சிட்டி மேம்பாட்டு திட்டத்தை தோல்வியுற செய்ய வேண்டும் எனும் தீய நோக்கின் காரணமாக பொறுப்பற்ற சில தரப்பினர் கசினோ சூதாட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக அவதூறுகளை பரப்புவதாக ஜொஹூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்தார். ஃபாரஸ்ட் சிட்டி திட்டம் சிறப்பு நிதி பகுதியாக விளங்கவுள்ள சூழலில் அத்தரப்பினர் அறிவுக்கு பொருந்தாத அத்தகைய அவதூறுகளை பரப்புகின்றனர். கடந்த 2018 ஆண்டிலும் அத்தகைய அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதை ஆன் ஹாஃபிஸ் காசி சுட்டிக்காட்டினார். ஃபாரஸ்ட் சிட்டிக்கு எதிராக அனைத்துலக ஊடகங்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து டிஏபியை சேர்ந்த ஜொஹூர் ஜயா சட்டமன்ற உறுப்பினர் லியோ சாய் துங் இன்று ஜொஹூர் சட்டமன்ற கூட்டத்தில் எழுப்பிய கேள்விக்கு ஆன் ஹாஃபிஸ் காசி அவ்வாறு பதிலுரைத்தார். ஃபாரஸ்ட் சிட்டியில் கசினோ சூதாட்ட மையத்தை திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருப்பதாக கூறப்பட்டிருந்ததை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதற்கு முன்பு திட்டவட்டமாக மறுத்திருந்தார். சொந்த நாட்டிலிருந்து சுற்றுப்பயணிகளை ஏற்றி வரும் தாய்லாந்தை சேர்ந்த பேருந்துகள் இனி மலேசியா முழுவதும் பயணங்களை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். நாட்டின் எல்லையை ஒட்டியுள்ள தாய்லாந்திற்கு அந்த அனுமதியை அளிக்கும் முடிவு அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஆயினும் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதற்கு முன்பதாக தாய்லாந்தை சேர்ந்த பேருந்து நிறுவனங்கள் தரை பொது போக்குவரத்து நிறுவனம் ஏபிஏடியிடம் அதற்கான விண்ணப்பங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக சுற்றுலா பயணங்களின் தொகுப்பு, பயணிகளின் எண்ணிக்கை, தங்குமிடங்கள் முதலானவை குறித்த தகவல்களை அந்நிறுவனங்கள் வழங்குவது கட்டாயம் என ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். வங்காளதேசம் சித்தாங்கோங் நீர்ப்பகுதியில் கடந்த புதன்கிழமை கப்பலில் ஏணியை பொருத்திக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்த மலேசியரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கப்பல் பணியாளரான 32 வயதுடைய அந்த ஆடவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டதை தேசிய தீபகற்ப மலேசியா கப்பல் மாலுமிகளுக்கான சங்கத்தின் நிர்வாக செயலாளர் இக்மால் ஆசாம் தனராஜ் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். சடலம் மீதான உடற்கூறு ஆய்வு வங்காளதேசத்திலேயே மேற்கொள்ளப்படவுள்ளது. இன்று அவரது குடும்பத்தினரை தாம் நேரில் சந்தித்து பேசிய பின்னரே அச்சம்பவம் குறித்து மேலதிக தகவல்களை தம்மால் வழங்க முடியும் என அவர் கூறினார்.
இதற்கு முன்பு தம்முடன் வேலை செய்து வந்த சக பணியாளர் ஒருவர் கடலில் விழுந்துவிட்டதாகவும் அவரை தேடி மீட்கும் பணிகள் சுமூகமாக நடைபெற அனைவரும் இறைவனை பிரார்த்திக்குமாறும் ஆடவர் ஒருவர் அவரது எக்ஸ் தளத்தில் காணொளியுடன் பதிவிட்டிருந்தார். சரவா ஸ்ரீ அமான் பந்தூவில் உள்ள ஆற்றோர பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஆடவர் ஒருவரை முதலை ஒன்று தாக்கி கவ்வி சென்றதாக ஐயுறப்படுகின்றது. நேற்று மாலை மணி 5 அளவில் 32 வயதுடைய லாரன்ஸ் டி ராய்னால் எனும் ஆடவர் தமது இதர 3 நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அது தொடர்பில் ஸ்ரீ அமான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திடம் இருந்து இரவு மணி 7:30 அளவில் அவசர அழைப்பை பெற்றதை அடுத்து ஸ்ரீ அமான் தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆயினும் இருட்டில் தேடல் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாததால் இன்று காலை மணி 8 அளவில் அப்பணி தொடரப்பட்டதாக சரவா தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை மைய பேச்சாளர் தெரிவித்தார். புத்ராஜயாவில் பூட்டியிருந்த வீட்டில் நுழைவதற்காக சுவர் வழியாக ஏற முற்பட்ட 5ஆம் படிவ மாணவர் குடியிருப்பு அடுக்ககத்தின் 5வது மாடியிலிருந்து கீழே வழுக்கி விழுந்து காயங்களுக்கு இலக்கானார். நேற்று மாலை மணி 5:30 அளவில் பிரிசின் 11 உள்ள பொது சேவை ஊழியர்களுக்கான வீடமைப்பு பகுதியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கடும் மழை பெய்து கொண்டிருந்த அச்சமயத்தில் அந்த மாணவரின் தாயார் அடுக்ககத்தின் கீழ் பகுதியில் இருந்துள்ளார். வீட்டின் சாவியை அவர் வைத்திருந்ததால் அம்மாணவர் அடுக்ககத்தின் பின்புறமுள்ள பால்கனி சுவர் வழியாக ஏற முயன்ற போது அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது. தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக புத்ராஜயா மருத்துவமனையில் அம்மாணவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை சீராக உள்ள வேளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவிருப்பதாக அஸ்மாடி அப்துல் அசீஸ் கூறினார். நாட்டில் சாலைகளில் மரங்கள் சாய்ந்து விழும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. புதிதாக இன்று காலையில் பேரா கம்பாரில் உள்ள ஜலான் குவாலா டிபாங் பேர்ல் பார்க் என்னும் சாலையில் சென்று கொண்டிருந்த டொயோட்டா வியோஸ் ரக வாகனம் ஒன்றின் மீது மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. ஆயினும் அந்த வாகனத்தின் ஓட்டுநரான 30 வயது மதிக்கத்தக்க பெண் காயங்கள் ஏதும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இன்று காலை மணி 6:55 அளவில் அவசர அழைப்பை பெற்றதையடுத்து தனது தரப்பு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குனர் சபரோட்ஜின்னோர் முகமது தெரிவித்தார். சம்பவ இடத்தை வந்தடைந்ததும் தீயணைப்பு வீரர்கள் மரம் வெட்டும் இயந்திரங்களை பயன்படுத்தி சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்தியதாக அவர் கூறினார். பேரா இப்போவில் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிளோட்டி சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மாண்டார். நேற்று அதிகாலை மணி 5:45 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 50 வயது மதிக்கத்தக்க அவ்வாடவர் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக உயிரிழந்ததாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். சிம்பாங் புலாயிலிருந்து குனோங் ராப்பாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுற சாலை தடுப்பை மோதியது. அவரது தலைப்பகுதி சாலை அறிவிப்பு பலகையை வேகமாக மோதிய நிலையில் அவர் சாலையில் தூக்கி எறியப்பட்டது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இறந்தவரது சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக ராஜபுர் மைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அபாங் ஜைனால் அபிடின் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.